நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விவாரிஸ். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பேச போற தலைப்பு என்னன்னா ராசி பலன்கள். ஆல்ரெடி நம்ம போன நிகழ்ச்சியில மேச ராசி பலன்களை நம்ம பேசணும். இன்னைக்கு நம்ம பேச போறது ரிஷப ராசி பலன்களை பத்தி பேச போறோம். ரிஷப ராசி, ரிஷப லக்கணத்துல பிறந்தவங்க, அதோடு இல்லாம கிருத்திகை நட்சத்திரத்துடைய கடைசி பாதம், ரோகிணி, அப்புறம் மிருகசீரிசத்தோட முதல் 2 பாதம். சோ இதுலலாம் பிறந்தவங்களுடைய பலன்களை நம்ம இதுல பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்துடைய கடைசி 3 பாதம், அதுக்கப்புறம் ரோகிணி, அப்புறம் மிருகசீரிசத்தோட முதல் 2 பாதம், இதுல பிறந்தவங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். ரிஷப ராசி, ரிஷப லக்கணம் இதுல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதம் பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஓகே, வணக்கம் விபாரிஸ். வணக்கங்கண்ணா. நீங்க சொன்ன மாதிரி ரிஷப ராசி, ரிஷப லக்கணம் அப்படிங்கும் போது சுக்கிரன் வந்து 10ஆம் வீட்டுக்கு இந்த டைம்ல பயிற்சி ஆகுறாரு. சூரியன் 10ல இருக்காரு மாசி மாசத்துல. ராகு அங்கதான் ஆல்ரெடி இருக்காரு. புதனும் அங்கதான் இருக்காரு. சந்திரன் ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு போவாரு. ஓகே, அகைன் கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நடக்குது. அது 10ஆம் வீட்டுல நடக்குது ரிஷப ராசிக்கு, ரிஷப லக்கணத்துக்கு. குரு வந்து கோச்சாரத்துல 2ஆம் வீட்டுல போய் பயிற்சி ஆயிட்டு இருக்காரு மிதன ராசியில. லாபத்துல வந்து சனி பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமானது இவங்களுக்கு வந்து வேலை, தொழில் சம்பந்தப்பட்டதுதான். 10ஆம் வீட்டு 11 இருக்கனால வேலையில வந்து ஒரு ப்ரொமோஷன் இவங்களுக்கு கிடைக்கிற அமைப்பு உண்டு. வேலை இல்லாதவங்களுக்கு புதுசா ஒரு வேலை கிடைக்கிற அமைப்பு உண்டு. வேலையில இருக்கிறவங்களுக்கு புதுசா என்ன சொல்றது ப்ரொமோஷனுக்கு அமைப்பு உண்டு. அதே சமயத்துல வேலை பளு இந்த டைம்ல அதிகரிக்கலாம். வேலை பளு அதிகரிக்கும். ஏன்னா சனி வீட்டுல கிரகங்கள் இத்தனை கிரகங்கள் போகும்போது 10ஆம் வீட்டுல போகும்போது 10ஆம் வீடு வேலையை கொடுக்கக்கூடியது. வேலை பளு அதிகரிக்கலாம் அந்த டைம். ஒரே டைம்ல 2-3 வேலை. நார்மலா ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா இப்ப வந்து 2-3 ப்ராஜெக்ட் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். தொழில் பண்றவங்களுக்கோ வேலைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா புதன் இந்த டைம்ல வக்கரம் ஆகுது. தொழில் வேலையில பேசும்போது வந்து கம்யூனிகேஷன் வந்து ஏன்னா புதன் இங்க வக்கரமா இருந்தால பார்த்து பேசணும். அதாவது கம்பெனிக்கு வந்து மெயில், ஒரு பாஸ்க்கு மெயில் அனுப்புறதாகட்டும், பாஸ் கிட்ட பேசுறதாகட்டும், அந்த கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா செவ்வாறாக அங்க கூட சேர்றது அப்படிங்கறனால கோபத்துல ஏதாவது சொல்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். மத்தபடி பாத்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாசத்துல மாசி மாசம் வேலை ட்ரை பண்ணாங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. ஃபேண்டாஸ்டிக், சூப்பரான தகவல் சொல்லியிருக்கீங்க. நீண்ட நாள் வேலை வாய்ப்பு இல்லாமலோ இல்ல வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கோ இல்ல வேலை மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ இந்த நேரம், இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம். வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல கரெக்ஷன்ஸ், நல்ல மாற்றங்கள், பாசிட்டிவான மாற்றங்கள் நடக்க போது ஓய்வில்லாம உழைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமைய இருக்கு அப்படின்னு விபாரி சொன்னாங்க. இந்த வேலை அப்படிங்கிற விஷயத்துல அவங்க வந்து பல முன்னேற்றங்களை பெற போறாங்க. 10ஆம் வீட்டு அதிபதி 11ல இருக்கு. விபாரி சொன்ன மாதிரி 10ஆம் வீடு அப்படின்னா வேலை உங்களுக்கு தெரியும், தொழில் வேலை. 11ஆம் வீடுங்கிறது லாபம். வேலையின் மூலியமா அவங்களுக்கு நல்ல கெயின், நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு. வேலை பளு அதிகரிச்சாலும் கூட அதோடைய கெயின் வந்து அவங்களுக்கு அந்த வழியை போக்கும் வகையில நல்ல ஒரு மருந்தா நல்ல லாபம் கிடைக்கிறதும், நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கிறதும், ஓவர் டியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவர் டைம், எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்றது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கெயின் பெறுறது. அப்புறம் வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சு முடிச்சு சாயந்தரத்துல வந்து பார்ட் டைமா வேற ஏதாவது ஒர்க் பண்றது. ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா தன்னை வந்து வேலை சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் அவங்க வந்து தன்னை மேன்மையா வச்சுக்கக்கூடிய மிக அற்புதமானது ஒரு மாதமா இந்த மாசி மாதம் அமையுது. குறிப்பா ரிஷப லக்கணம், ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு தனஸ்தானமும் வலுவா இருக்கு. தனஸ்தானாதிபதியான புதன் வக்கரமாகி லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அதே நேரத்துல அந்த வீட்டு அதிபதியான சனி லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமானது ஒரு மாதமா இந்த மாசி மாதம் அமையுது. கிரகணமும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை ஸ்தானமான 10ஆம் வீடான கும்பராசியில கிரகணம் நடக்க இருக்கு. கிரகண காலம் அப்படிங்கிறது நம்ம விவாரி ஏற்கனவே சொன்னாங்க 17ஆம் தேதி டு 19 அந்த இன்பிட்வீன் கேப்ல தான் 17 கிரகணம் வருது. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில ஒரு உச்சபட்ச லாபம் எப்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு விபா? வேலையில் உச்சபட்ச லாபம் அப்படிங்கிறது அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம்ங்கிற சொல்ல முடியாது. நான் விஷயம் என்னன்னா இங்க வந்து ஒர்க் தான் அதிகமா இருக்கிறதுங்கிறத மெயினா காமிக்குது. அந்த ஒர்க் மூலியமா லாபம் உண்டு. சோ நீங்க சொன்ன மாதிரி ஓவர் டியூட்டி பாக்குறதாகட்டும், இல்ல மத்தபடி இவங்களுக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கும். அதுவே வந்து ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே மாசி மாசத்துல தான் நம்ம சொல்றோம். நீங்க கிரகண டைம்னு பாத்தீங்கன்னா சோ அந்த 10ஆம் வீட்டுக்கு ஹெவியா உள்ளுக்கு வரதுன்னு பாத்தீங்கன்னா திடீர் அந்த இந்த மாசத்துக்குள்ள எப்ப கிடைக்கலாம்னு யோசிச்சு பார்த்தோம்னா பிப்ரவரி 17 டு 19.
ஓ! அருமை, அருமை, அருமை. அந்த 3 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா, வேலையில சம்மந்தப்பட்டது இருக்கு. ஸோ ரிஷப ராசி, ரிஷப லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, புதுசா வண்டி, வாகனங்கள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஓ! இப்ப வந்து சிறந்த காலகட்டம் இல்ல. தாயோட உடல் நலம் கவனம் தேவை. அருமை. ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது, வண்டி, வாகனம் வாங்குறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். 4ஆம் வீட்ல கேது போயிட்டு இருக்காரு. இப்ப ம், 4ஆம் வீட்டு சூரியனும் வந்து ராகுவோட சேர்ந்து, செவ்வாயோட சேர்ந்து இருக்கறனால, ம். பூமி வாங்குறது வந்து சிறப்பு கிடையாது. பூமி, வண்டி, வாகனங்கள், இடம், மனை இதெல்லாம் வாங்குறதுல மிகுந்த கவனமும், எச்சரிக்கையும் தேவை. முடிந்த வரைக்கும் தவிர்த்திறணும் மாசி மாதத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்ல வேண்டும்? இப்ப நம்ம அவங்களுடைய ராசிக்குள்ள வந்து செவ்வாய் வராரு. செவ்வாய் வந்து எனர்ஜி எங்களோட மூத்த பிளானட். சகோதரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, விரை செலவுகள் அதிகமாகும். ஓ! விரை செலவுகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு உண்டு. ஓகே. மத்தபடி இவங்களோட ரிஷப ராசிக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப நெகட்டிவா இல்ல. நல்லா இருக்கு. ஓகே. இப்ப 12வது வீட்டு அதிபதியான செவ்வாய் 10ஆம் வீட்டுக்குள்ள வர்றதுனால, வெளிநாடு வேலை ட்ரை பண்றவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. என்னதுன்னா 4ல கேது போயிட்டு இருக்கு, 10ல ராகு போயிட்டு இருக்கு ரிஷப ராசி, ரிஷப லக்னத்துக்கு. சரி. அப்படிங்கும்போது இவங்களுக்கு வேலை கிடைச்சு, இவங்க சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் போறக்கூடிய அமைப்பு இருக்கு. அருமை, அருமை. சோ வெளியூர் போறது, வெளிநாடு வேலையில வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் அமைப்பு உண்டு. ஓகே. அருமை. வெளிநாடு யோகமும் ரிஷப லக்னம், ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஆமா. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுக்குள்ள செவ்வாய் வர்றதுனால வேலையில அந்த எனர்ஜிய வந்து வேலையில நல்லா குடுப்பாரா? கண்டிப்பா இடமாற்றத்துக்கு அமைப்பு உண்டு. இடமாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றத்துக்கு அமைப்பு உண்டு. ஆல்ரெடி என்ன வேலையே இல்லாம இருக்கவங்களுக்கு ம். வெளியூர்ல வேலை கிடைக்கும். ஓ! சிறப்பு, சொந்த சிறப்பு. இடத்துல வேலை கிடைக்காது. வெளியூர்லனால இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்கிறது வெளியில தான் கிடைக்கிற மாரி அமைப்பு இருக்கு. அதனால சொந்த வீட்ட விட்டு வெளியில போற மாரி இருக்கும். ஓ! அருமை, அருமை, அருமை. மற்றபடி பாத்தீங்கன்னா, அவங்க உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து ஒண்ணும் பயப்படும் வகையில இல்ல. இல்ல. அதாவது ஓகே. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன். ஆபீஸ்ல கம்யூனிகேஷன் பாஸ்ட்ட கம்யூனிகேட் பண்றது, இவங்களோட ம், ஹையர் அத்தாரிட்டிகள்ட்ட கம்யூனிகேட் பண்றது, ம். இவங்களோட வொர்க் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் என்னன்னு லேப்டாப், ஃபோன் சம்மந்தப்பட்டதுல ஓகே. ஒரு பேக்கப்புக்கு ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறது நல்லது. அதுல ஒரு பிரச்சனைகள் என்ன சொல்றது? கம்யூனிகேஷன் அவசரத்துக்கு. டிவைஸஸ் ஒர்க் ஆகாம போறது, ம். இந்த மாரி சார்ஜ் இல்லாம பிரச்சனைகளுக்கு போயிடுறது. ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ! சோ, அதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஓகே, ஓகே. மத்தபடி பாத்தீங்கன்னா, ஓவராலா பார்க்கும்போது எல்லா வகையிலயும் இது வந்து ஒரு அல்டிமேட்டா இருக்கு அவங்களுக்கு. வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க நம்பர் 1 டாப்பா இருக்கிறதுக்கான யோகமும், காலமும் இந்த மாசி மாதம் தாங்கிறத நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு வேலை, தொழில் சார்ந்ததுல ஒரு பொற்காலம் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியின் மூலியமா சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா, இது போல நல்ல நிகழ்ச்சி நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.